இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.16 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ஹெப்டேன் and octane form an ideal solution at 373 Kelvin. The vapor pressure of two liquid components are 105.2 kilopascal and 46.8 kilopascal respectively. What will be the vapor pressure of a mixture of 26 gram of heptane and 35 gram of octane? So இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மிக்சர் containing two liquids. என்ன two liquids? heptane and octane. So இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரவுல்ட்ஸ் லா அண்ட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ அந்த ரெண்டு லிக்விடை மிக்ஸ் பண்ணா அந்த டோட்டல் ப்ரெஷர் என்ன ஃபார்முலா? P total is P1 naught into chi1 plus P2 naught into chi2. So partial pressure of pure component 1 into mole fraction of that component. So partial pressure of pure component 2 into mole fraction of that component. So இப்போ P1 அப்படின்றது ஹெப்டேன் எடுத்துக்கலாம், P2ன்றது ஆக்டேன் எடுத்துக்கலாம். So first நம்ம இந்த mole fraction கண்டுபிடிக்க போறோம். mole fractionோட ஃபார்முலா என்ன? N1 by N1 plus N2. So N1 என்ன? number of moles of heptane. ஹெப்டேனோட ஃபார்முலா என்ன? C17H16. இதோட மோலார் மாஸ் 100. So இது மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். 7 into 12 plus 16 போடணும். So இப்போ நம்ம given மாஸ் எவ்வளோ? 26 கிராம் ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மோலார் மாஸ் 100. So இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.26 moles of heptane இருக்கு. So next number of moles of octane. octane ஃபார்முலா என்ன? C8H18. அதனுடைய மோலார் மாஸ் வந்து 114 கிராம் per mole. So given mass by molar mass. octane எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35. So 35 gram by 114. So இதனுடைய மோல்ஸ் வந்து 0.31. So இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஹெப்டேனும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்டேன் கண்டுபிடிச்சிட்டோம். தென் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹெப்டேன். So N1 by N1 plus N2. So N1 வந்து 0.26 divided by 0.26 plus 0.31. So இதை பார்த்தீங்கன்னா 0.57 வரும். So இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.456. So இப்போ ஒன்னுடைய மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டா இன்னொன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். So chi1 plus chi2 is 1. So what is chi2? 1 minus chi1. So 1 minus 0.456. அப்போ chi2 எவ்வளோ? 0.544. So இப்போ நம்ம வந்து chi2 கண்டுபிடிச்சிட்டோம். So இப்போ வந்து P total கண்டுபிடிக்கலாம். So chi1 into P1 naught plus chi2 into P2 naught. So இப்போ P1 naught எவ்வளோ? 105.2. இது கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். into chi1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.456 plus. ஸோ இது வந்து P2 naught அது கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது? ஆக்டேனோட பார்ஷியல் ப்ரெஷர் 46.8 into ஆக்டேனோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம் 0.544. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 47.97. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 25.46. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அவர் ஆன்சர் வந்து 73.43 kilopascal. இதுதான் வந்து டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் கண்டெய்னிங் ஹெப்டேன் அண்ட் ஆக்டேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.